ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் புஷ்பா 2 தி ரைஸ் திரைப்படத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த படத்தோட என்ன கதை இருக்குது, இது 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா, அந்த அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்றதையும் தொடர்ந்து அந்த விமர்சனத்தை பற்றியும் தொடர்ந்து ஸ்டார்ட்டாக பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். புஷ்பா 1 தி ரைஸ் அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா சுகுமாரால் இயக்கப்பட்டது. ஒரு கிட்டத்தட்ட 3 hours டியூரேஷனில் இந்த படம் இருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு மத்தியில் புஷ்பா 2 வந்து வெளிவந்தது. அந்த எதிர்பார்ப்பை புஷ்பா 2 பூர்த்தி செஞ்சதா இல்லையா? கன்ஃபார்ம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக வந்திருக்கு. இது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இதில் ஒர்க் பண்ண சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதில் வேலை செஞ்ச சுகுமார் டைரக்டராக இருக்கட்டும், மியூசிக் கம்போசர், இதில் பிஜிஎம் ப்ளே பண்ண சாம் சிஎஸ்எஸ் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அந்த லெவலில் படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட பக்காவாக வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் 20 நிமிஷம், அதாவது 200 மினிட்ஸ் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் புஷ்பா தி ரைஸில் பார்த்தீங்கன்னா செம்மர கடத்தலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு ஹீரோ வந்து எப்படிலாம் மேலே வந்தார்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் எப்படிலாம் ரூல் பண்ணுறாரு, இந்த இந்தியா முழுக்க செம்மரக்கட்டைகளை எப்படி கடத்துறாரு, அது எப்படி ரூல் பண்ணுறாரு, எப்படி ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்றதான் ஒரு முழு கதையாக ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு மிகச்சரியான ஸ்க்ரீன் பிளேயோட. இந்த மூவியோட மிகப்பெரிய பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அல்லு அர்ஜுன் தாங்க. எல்லாமே ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீன் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெசன்ஸை தந்திருக்காரு. எல்லா விதமான ஸ்க்ரீன்லையுமே மிரட்டிட்டு தான் போயிருக்காருன்னு சொல்லணும். அடுத்து மிகப்பெரிய பலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட டைரக்டர் சுகுமாரை பற்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ஃப்ரேமே அந்தளவுக்கு பக்காவாக எடுத்திருக்காரு. இவ்வளோ 200 மினிட்ஸ் படம் ஓடுதான்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படியே தீ பிரிக்கிற மாதிரி டக்குன்னு போகுதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை சுகுமாருக்காகவே பார்க்கலாம். அப்புறம் மூணாவது, இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக இருக்கிறவர் ஃபாஃபா என்று சொல்லக்கூடிய ஃபகத் ஃபாசில் தாங்க. ஆல்மோஸ்ட் இவர் மிகப்பெரிய அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக இதில் வந்துட்டுருக்காரு. இவரோட வில்லனிசம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பக்காவாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு அப்படின்னு பார்க்கலாங்க. புஷ்பா தி ரைஸில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வழியாக செம்மரக்கட்டையை தூக்கி மங்கள சினிமா ஒழிச்சு சிண்டிகேட் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் கொண்டு வர புஷ்பா 2ல் அதை ட்ரேடிங் பண்ணுறது தாங்க விஷயமே இருக்குது. அதாவது புஷ்பா 2ல் ஒரு விளையாட்டாக வந்து ஸ்ரீவள்ளி அப்படின்ற புஷ்பாவோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் சிஎம் கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா கிட்ட கேட்பாங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக இவர் வந்து சிஎம்ஐ தேடி போவார். அப்படி சிஎம்ஐ தேடி போகும்போது ஒரு ஃபோட்டோக்காக மட்டும்தான் ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சிஎம் என்ன சொல்லுவார்னா, கடத்தல்காரங்கிட்ட நான் போஸ் கொடுக்க மாட்டேன், நீயே கடத்தல்காரன், நீ எப்படா நீ என்கிட்ட போஸ் எடுக்கலாம், நீ உனக்குலாம் நான் வந்து போஸ் கொடுத்தா என்னோட இமேஜ் என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு உதாசனப்படுத்தி அமைச்சிடுறாங்க. ஏற்கனவே தெரியும் புஷ்பான்றவர் அடங்காதவர் எப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1லேயே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற புஷ்பா இந்த இதில் ரொம்ப இன்சல்ட் ஆயிடுறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான கதையாக கொண்டு போகிறாங்க. ஒரு புறாவுக்கு அக்க போகிறா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோக்காக சிஎம்ஏ நான் மாற்றுறேன், நான் சொல்கிற சிஎம்ஐ தான் நீ வந்து அவரோட தான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரகலையே பண்ணிடுறாரு ஹீரோவான புஷ்பா. இப்படி இவர் தமிழ்நாடு சிஎம்மாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொசிஷனை மாற்றணும்னா அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகணும், யாரை பார்க்கணும், எங்கே போகணும், அதை நோக்கி தான் கதை கொண்டு போகிறாங்க. அவ்வளோ டைட்டான ஸ்க்ரீன் பிளேயோட பக்காவாக கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் சிஎம்மும் வந்துடுவார். அந்த நெக்ஸ்ட் சிஎம் யார் எங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த ஃபோட்டோ எப்படி அவங்க வீட்டில் மாட்டப்படுது, எல்லாமே நீங்கள் ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் எந்த விதமான ஸ்பாய்லரும் நான் இந்த ரிவ்யூவில் சொல்ல விரும்பலை. ஸோ இதோட இந்த ஒன்லைன் ஸ்டோரியை கட் பண்ணிடுறேன்.